ஹைப்பர் ஃபோக்கஸ் அப்படின்னா என்ன? ஓகே. ஸோ இந்த வாரம் ஹைப்பர் ஃபோக்கஸ்ல வந்து சூசிங் வாட் டு ஃபோக்கஸ் ஆன், அதுல 3 டெக்னிக்ஸ் சொல்லியிருக்காரு. அதை பார்க்க போறோம். போன வாரம் வந்து இன்ட்ரோடியூசிங் ஹைப்பர் ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல ஹைப்பர் ஃபோக்கஸ் ஸ்டேட்னா என்ன அப்படிங்கறத ஃபுல்லா பார்த்தோம். நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேஸ் ஃபுல்லா, நம்மளோட கவனம் ஃபுல்லா நம்மளையே மறந்து ஒரு டாஸ்க்ல நேரம் போறதே தெரியாம ஃபுல்லா அதுல மூழ்கி போய் அந்த வேலையை பண்றது ஸ்டேட் வந்து ஹைப்பர் ஃபோக்கஸ். அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற டெக்னிக்கும் பார்த்தோம். அதுல 4 ஸ்டேஜஸ் சொல்லியிருந்தாங்க. ஒரு ப்ரொடக்டிவ் ஆர் மீனிங்ஃபுல் ஆப்ஜெக்ட் ஆஃப் அட்டென்ஷன். ஃபர்ஸ்ட் நம்ம கவனத்தை எங்க போட போறோம் அப்படிங்கறத சூஸ் பண்றது. அப்படி சூஸ் பண்ணி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு உள்ள வர மென்டல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், வெளியில என்விரான்மெண்ட்ல இருந்து வர டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இதெல்லாம் இல்லாம பாத்துக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம சூஸ் பண்ணிருக்கிற ஆப்ஜெக்ட்ல நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ போடுறது. அதுக்கப்புறம் நம்ம இதை ஃபோக்கஸ் போட்டுட்டு இருக்கும்போது எப்பப்பெல்லாம் கவனம் செதறதோ அப்பப்பெல்லாம் திரும்ப கொண்டு வந்து கவனத்தை அங்கேயே வச்சு இந்த ஃபோக்கஸை கண்டினியூ பண்றது. ஸோ இந்த 4 ஸ்டேஜஸ் பார்த்துட்டு இருந்தோம் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட் போறதுக்கு. ஸோ இந்த வாரம் வந்து சூசிங் வாட் டு ஃபோக்கஸ் ஆன் அப்படிங்கறதுல வந்து இவரு சொல்றாரு. அதாவது நம்ம என்ன கவனம் இங்கதான் கவனம் செலுத்த போறோம், இததான் நான் இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நான் இந்த வேலையை தான் பண்ணி முடிக்க போறேன் அப்படின்னு ஒரு தெளிவு இல்லாம பயங்கர அட்டென்ஷன் ஃபோக்கஸ் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு யூஸ்லெஸ் ஜாபுக்கு, அது வந்து ஒரு வேஸ்டட் எனர்ஜி தான் அப்படின்றாரு. அட்டென்ஷன் வித்தவுட் இன்டென்ஷன் இஸ் வேஸ்டட் எனர்ஜி அப்படின்றாரு. எப்பவுமே வந்து அட்டென்ஷன் நம்ம கொடுக்கணும், நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி இன்டென்ஷன், நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கறதா முதல்ல வரணும் அப்படின்றாரு. இந்த இன்டென்ஷன்ஸ் செட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நாம நம்ம எங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம், எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியரா இருப்போம். அப்போ வந்து அங்கிருந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகுறோம், இல்ல வேற ஏதாவது எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன் வருதுன்னா கூட நம்ம மைண்ட திரும்ப அந்த ஒரிஜினல் இன்டென்ஷன் விச் இஸ் நான் இந்த வேலையை தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரிஜினல் இன்டென்ஷனுக்கு வந்து நிக்கும். அப்படி என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனே இல்லாம என்ன ஃபோக்கஸ் இருந்தாலும் அது வேஸ்ட் தான். ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த ஸ்டேஜ் வந்து நம்மளோட ஆட்டோ பைலட் மோடுக்கு எடுத்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. இந்த இன்டென்ஷன் செட் பண்ணும்போது, இன்டென்ஷன் செட் பண்றதுன்னா நான் எங்க என்னோட கவனத்தை போட போறேன் அப்படின்னு முடிவு பண்ணும்போது நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, எல்லா டாஸ்க்குமே ஈக்குவலான ஒரு இம்பார்ட்டன்ட் டாஸ்கா இருக்காது. சில டாஸ்க் பாத்தீங்கன்னா நம்ம மணிக்கணக்குல ஸ்பெண்ட் பண்ணியும் பெருசா அவுட்புட் வராத டாஸ்க்ஸா இருக்கும். சிலதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்ச நேரம் ஃபுல் ஃபோக்கஸோட ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த வேலையில ஸ்பெண்ட் பண்ண ஒரு நிமிஷத்துக்கும் பயங்கரமான ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய வேலைகளா இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம வந்து டெய்லியும் ஆபீஸ்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு இமெயில் செக் பண்றது, அந்த மாதிரி வேலைகளை பண்றதை விட நமக்குன்னு ஒரு கோல் செட் பண்றது, அதுக்கப்புறம் டெய்லியும் நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு என்ன டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட் பண்றது, அப்புறம் மென்டரிங் நியூ எம்ப்ளாயி, நம்ம ஆபீஸ்ல ஏதாவது நியூ எம்ப்ளாயி ஜாயின் பண்ணிருக்காங்களா, 1 மாசம் ஆயிருக்கா அவங்க ஜாயின் பண்ணி, அவங்கள உட்கார்ந்து எப்படி மென்டர் பண்றது, அதுக்கப்புறம் நீங்க இத்தனை வருஷமா என்ன உங்களோட வாழ்க்கையில கோத்ரூ பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் ஒரு புக்கா எழுதுறது. சோ இந்த மாதிரி டாஸ்க், அதாவது மீனிங்ஃபுல்லான டாஸ்க சூஸ் பண்ணி அதுல நம்ம அட்டென்ஷனை போடணும் அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாமே வந்து இப்ப நம்ம சொன்ன டாஸ்க் எல்லாமே வந்து நெசசரி அண்ட் பர்பஸ்ஃபுல் குவாட்ரண்ட்குள்ள வரும். ஓகே. சோ நம்ம சாப்டர் 1ல நாலு கிரிட் பார்த்தோம் இல்லைங்களா, நெசசரி, அன்னெசசரி, டிஸ்ட்ராக்டட், அந்த மாதிரி குவாட்ரன்ஸ்ல இப்போ நம்ம எங்க ஃபோக்கஸ போடணும்னு சூஸ் பண்றது பூரா அந்த நெசசரி அண்ட் பர்பஸ்ஃபுல் குவாட்ரண்ட்ல மட்டும்தான் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ வந்து நம்ம நாலு பூரா செய்யற வேலைகளை வந்து நம்ம ஒரு இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பாக்குறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம என்னென்ன வேலை பண்றோம் அப்படின்லாம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த இமெயில் செக் பண்றது, சோசியல் மீடியா செக் பண்றது, ரொம்ப ப்ரொடக்டிவா இல்லாத மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்றது, அதுக்கப்புறம் ரிப்பீட்டட்லி செக்கிங், யா, இந்த மாதிரி ப்ரொடக்டிவா இல்லாத விஷயங்கள்ல
நம்ம நேரம் எல்லாம் போயிட்டே இருக்கு, நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறோம், நம்ம அட்டென்ஷன் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறோம் அப்படின்னா இது வந்து நமக்கு என்னதான் அந்த இடத்துல அட்டென்ஷனும் ஃபோக்கஸும் கொடுத்தாலும் நமக்கு அது ஒரு யூஸ்லெஸ் ஃபோக்கஸ் தான் அப்படின்னு சொல்றாரு. நம்ம வந்து எந்த குவாட்ரண்ட்ல நம்மளோட ஃபோக்கஸ் போக போகுது அப்படின்னு சூஸ் பண்ணல அப்படின்னா நம்ம கண்டிப்பா வி ஃபால் இன்டு ஆட்டோ பைலட் அப்படின்றாரு. அதாவது எப்படின்னா நம்ம வந்து நம்மளோட வழிக்கு வர்ற வேலைகளுக்கு, அதாவது உட்கார்ந்துட்டு இருப்போம், ஏதாவது ஒரு வேலை நம்மளை தேடி வருதுன்னா நம்ம அதுக்கு ரொம்ப அல்ட்ரா ரெஸ்பான்சிவா இருக்க முடியுது அப்படின்னா, அல்ட்ரா ரெஸ்பான்சிவ் அப்படின்னா அந்த வேலை வந்த உடனே நமக்கு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றோம். ஓ அப்படியா, வாங்க நான் பண்ணித்தரேன், ஓ இமெயிலா நான் செக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல முடியுது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வேற ஒரு அந்த பர்பஸ்ஃபுல் அண்ட் நெசசரி குவாட்ரண்ட்ல ஃபுல் ஃபோக்கஸ்டா இல்ல அப்படின்னு அர்த்தம். அப்படி அங்க இருக்கும்போது நம்ம இங்க என்ன சொல்லியிருப்போம், லெட் இட் வெயிட், நான் அந்த ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன், முடிச்சிட்டு வரேன்னு சொல்லியிருப்போம். சோ நம்ம வந்து நம்ம எங்க அதுவும் அதுவும் வந்து இப்ப முக்கியமான வேலையில இருக்கேன் முடிச்சிட்டு வரேன்னு சொல்றது வந்து இந்த பர்பஸ்ஃபுல் டாஸ்க்ஸா இருக்கணும். உட்காந்து இமெயில்ஸ் செக் பண்ணிட்டு முடிச்சிட்டு வரேன்னு நம்ம சொன்னா நமக்கே அதுல ஃபோக்கஸ் வராது. சோ ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன டாஸ்க் பண்றோம், என்ன மாதிரி டாஸ்க் சூஸ் பண்றோம், பர்பஸ்ஃபுல் டாஸ்க் தான் சூஸ் பண்றோமா அப்படிங்கறதுல வந்து இந்த ஆத்தர் ரொம்ப 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 இன்சிஸ்ட் பண்றாரு. அவர் சொல்றது ஒரு வேலிட் பாயிண்ட் தான். உட்காந்து இமெயில் செக் பண்ணிட்டு இருக்கோம், ஃபுல் ஃபோக்கஸ்டா செக் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா யாராவது ஒருத்தவங்க வராங்கன்னா கண்டிப்பா நம்ம அவங்களுக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஏன்னா நமக்கே தெரியும் அந்த இமெயில் செக் பண்றது நமக்கு ஒரு பெரிய டீப் பர்பஸ்ஃபுல் டாஸ்க் அப்படி இருக்கலாம், சில இமெயில்ஸ்க்கு இருக்கலாம், பட் ஆல் த டைம் அது ஒரு பர்பஸ்ஃபுல் டாஸ்கா இருக்குமான்னு கேட்டா இருக்காது. சோ அந்த மாதிரி பர்பஸ்ஃபுல் டாஸ்கா இல்லாத சமயத்துல நம்ம வந்து ஈஸியா நம்ம தேடி வர வேலைகளுக்கு பயங்கர அல்ட்ரா ரெஸ்பான்சிவா இருப்போம். அப்போ வந்து டைரக்டா ஆப்வியஸ்லி ஆட்டோ பைலட் மோட்ல டப்புன்னு விழுந்துருவோம் நமக்கே தெரியாம அப்படின்னு சொல்றாரு. இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணும்போது வேலைக்கு போறவங்கள பத்தி இவர் பேசுறாரு. இந்த மாதிரிலாம் வந்துட்டு எஸ் கமான் ஐ கேன், நான் உங்களுக்கு இந்த இமெயில் ரெஸ்பாண்ட் பண்ணிடுறேன், யாராவது நம்ம டெஸ்க்கு வந்தா எஸ் கமான் நான் இதை பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு நம்ம வந்து மாறி மாறி ஆட்டோ பைலட்ல இருந்தா ப்ராபப்ளி நம்ம வேலையை லூஸ் பண்ணாம இருப்போம். ஆனா வந்து நம்ம எதுலயுமே ப்ரோக்ரஸ் பண்ணவே மாட்டோம். ஏன்னா வந்து நம்ம எப்ப உட்காந்து மீனிங்ஃபுல் டாஸ்க் பர்பஸ்ஃபுல் டாஸ்க் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் நமக்கு ஆக்சுவல் ப்ரோக்ரஸ் இருக்கும். நம்ம இப்ப இருக்கிறத விட 5 மடங்கு 10 மடங்கு ப்ரோக்ரஸ் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த ப்ரொடக்டிவ் மீனிங்ஃபுல் அண்ட் பர்பஸ்ஃபுல் குவாட்ரண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கணும். நம்ம வேற எந்த குவாட்ரண்ட்ல உட்கார்ந்துட்டு இருந்தாலும் இந்த மாதிரி டிஸ்ட்ராக்டிங் குவாட்ரண்ட் ஆகட்டும், அன்னெசரி ஒர்க் ஆகட்டும், இங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஈஸியா ஆட்டோ பைலட் மோடுக்குள்ள போயிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா நம்ம எதுவுமே வந்து மீனிங்ஃபுல்லா அக்கம்ப்ளிஷ் பண்ணிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இது இந்த மாதிரி நம்ம வந்து உட்கார்ந்து எனக்கு இன்னைக்கு இந்த மீனிங்ஃபுல் டாஸ்க் தான் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம வந்து உட்கார்ந்து பண்ணல அப்படின்னா நம்ம வந்து ஒரு டிராபிக் போலீஸ் மாதிரிதான் நடந்துட்டு இருக்கோம். மெயில்ஸ் வருதா, மெயில்ஸ் பார்ப்போம், மெயில்ஸ் எந்த பக்கம் தள்ளுவோம், கான்வர்சேஷன்ஸ் அந்த பக்கம் தள்ளுவோம், இன்ஸ்டா மெசேஜ் அதுக்குள்ள பார்ப்போம். இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க அண்ணா எதிர்பார்க்காத விதமா யாராவது வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம்னா சும்மா ஒரு டிராபிக் சிக்னல் என்ன பண்ணுவோம், டிராபிக் போலீஸ் என்ன பண்ணுவாரு, நடுவில் நின்னுட்டு நீ அங்க போ, நீ இங்க வா, நீ இங்க போ, அங்க போன்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருப்பாரு. சோ அந்த மாதிரிதான் நம்ம வேலைகளை நம்ம ஆட்டோ பைலட் மோட்ல பண்ணிட்டு இருப்போமே ஒழிய நம்ம வந்து பர்பஸ்ஃபுல்லான மீனிங்ஃபுல்லான டாஸ்க் பண்ண மாட்டோம். சோ எப்பப்பெல்லாம் பாசிபிளோ நம்ம வந்து சூசிங், நம்ம வந்து எந்த வேலையை பண்ண போறோம், எப்படி அந்த நேரத்தை செலவழிக்க போறோம் அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப வந்து ஒரு ஆக்டிவிட்டியும் சொல்றாரு. அந்த 2x2 கிரிட் தான் அது. இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கோம் எந்தெந்த வேலை வந்து பர்பஸ்ஃபுல் டாஸ்க், எது வந்து நெசசரி, எது வந்து அன்னெசசரி, எது வந்து டிஸ்ட்ராக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த இமெயில் இன்ஸ்டாகிராம் செக் பண்றது, சோசியல் மீடியா செக் பண்றது, திடீர்னு யாராவது ஒரு ஃப்ரெண்டு வந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறது, யூஸ்லெஸ் கான்வர்சேஷன் பண்றது, இது எல்லாமே டிஸ்ட்ராக்டிங் ஒர்க்ல வரும். அண்ட் சில விஷயங்கள் வந்து நான் ப்ரொடக்டிவா இருக்கும், ஆனா அன்அட்ராக்டிவாவும் இருக்கும். சோ அதெல்லாம் வந்து அன்னெசரி ஒர்க்ல வரும். ஆனா மேல இருக்கிற 2 குவாட்ரண்ட் விச் இஸ் நெசசரி அண்ட் பர்பஸ்ஃபுல். நெசசரி அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்றது, இப்ப இந்த டீமுக்கு பட்ஜெட் போடணும் அப்படின்னா டீமுக்கு பட்ஜெட் போடணும், அது அட்ராக்டிவா எல்லாம் இருக்காது, அன்அட்ராக்டிவ் தான், பட் நெசசரி அப்படிங்கறதுனால பண்ணணும்.
அதை தாண்டி இப்ப நம்ம கோல் செட் பண்ணணும், ஒரு கம்பெனியை வந்து ஆட்டோமேட் பண்ணணும், எம்ப்ளாயிஸ் மென்டர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்பஸ்ஃபுல் குவாட்ரண்ட்ல வரும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து உட்காந்து நம்ம வேலைகளை கண்டிப்பா இது வரைக்கும் நம்ம எந்தெந்த எங்கெங்கெல்லாம் நம்ம டைம் போடுறோம் அப்படின்னு சொல்லி இந்த கிரிட்டை போடாம இருந்திருந்தோம்னா இப்ப உட்காந்து கண்டிப்பா இந்த கிரிட்டை போடுங்க. உங்க வேலை இந்த 4 குவாட்ரண்ட்ல எங்கெங்க போகுது, உங்க டைம் எங்கெங்க போகுது அப்படிங்கறத கண்டிப்பா இந்த கிரிட்டை போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ரொம்ப ஒரு ஆணித்தரமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க வந்து ஆபீஸ் ப்ரிமைசஸ்ல உட்கார்ந்துகிட்டு உங்களால வந்து ஹை ப்ரொடக்டிவிட்டி மோட்ல இருக்க முடியுமா அப்படின்னா அது வந்து க்ளோஸ் டு இம்பாசிபிள் அப்படின்றாரு. ஏன்னா நீங்க அங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மீட்டிங்ஸ் இருக்கும், இமெயில்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, யாராவது ஒருத்தவங்க வந்து ஏதாவது கேட்பாங்க, ப்ராஜெக்ட் டெட்லைன்ஸ்ல நீங்களும் இப்ப பார்ட்டா இருப்பீங்க. சோ இந்த மாதிரி ஒரு நாள் 2 நாள் இல்ல வீக்லி 50% ஆஃப் த டேஸ் இருக்கலாம். ஆனா வீக்லி 100% ஆஃப் த டேஸும் இந்த மாதிரி ஒரு டிராபிக் போலீஸ் வேலையில மட்டும் நம்ம நின்னுட்டு இருந்தோம் அப்படின்னா ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு நீ அதை பண்ணு, நீ இதை பண்ணுன்னு ஒரு டிராபிக் போலீஸ் மாதிரி நம்ம நடந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது எந்த மீனிங்ஃபுல்லான டாஸ்கையுமே முடிச்சிருக்க மாட்டோம். அதனால இப்ப வந்து ஒரு முக்கியமான ப்ரொடக்டிவிட்டி சீக்ரெட் என்ன அப்படின்னா உங்களை உங்க ஆபீஸ் ஸ்பேஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணிருங்க. கொண்டு போய் வேற எங்கேயாவது தனியா உங்களை எங்கேயோ அதாவது ரெக்வயர் டு ஸ்டெப் பேக் அண்ட் ரிமூவ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு நாளைக்கு ஸ்டெப் பேக் பண்ணணும். டெய்லியும் காலைல ஆபீஸ் போறதே ஒரு ஆட்டோ பைலட்டா இல்லாம ஒரு நாள் ஆபீஸ் போகாம ஸ்டெப் பேக்னா ஆபீஸ் போகாம இருந்து உங்களை நீங்களே ஒரு 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 ஒர்க் என்விரான்மெண்ட்ல இருந்து வெளியில எடுத்து வேற ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத அமைதியான தனி என்விரான்மெண்ட்ல போடும்போது அங்க நடக்கிற அதே பிரச்சனைகளுக்கு நீங்க அங்க உட்காந்து யோசிக்கிறத விட இந்த மாதிரி தனியா வாரத்துல ஒரு நாள் உட்காந்து யோசிக்கும் போது உங்களுக்கு பெட்டர் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான மென்டல் ஸ்பேஸ் கிடைக்கும். அப்படி இருக்கும் அந்த மாதிரி கேஸ்ல திரும்ப நீங்க ஒரு நாள் கழிச்சு ஒர்க் போகும்போது அங்க ஆல்ரெடி என்னென்ன வேலை இருந்துட்டு இருந்துச்சோ அதுக்கெல்லாம் ஒரு ப்ராப்பர் சொல்யூஷனோட நீங்க போவீங்க. ஒரு பெட்டர் சொல்யூஷன்ஸோட ப்ராப்பரா நீங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் நீங்க வந்து எல்லா வேலையும் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு பதிலா இதுல வந்து இன்டெலிஜென்ட்டா பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்க தனியா வரும்போது ஆபீஸ்க்குள்ளேயே உட்கார்ந்துட்டு பண்றதை விட தனியா வந்து எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ஆபீஸ்ல இருந்து ஸ்டெப் பேக் பண்ணி வந்து அதே பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம சொல்யூஷன் தனியா உட்காந்து யோசிச்சுட்டு திரும்ப போகும்போது நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாம இன்டெலிஜென்ட்டாவே கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்ல நிறைய விஷயங்களை பண்ண முடியும். அப்புறம் நம்மளோட இது வந்து ஆபீஸ்ல இருந்து வெளில வந்து பண்ணணும் அப்படிங்கிறது இந்த 4 டைப்ஸ் ஆஃப் டாஸ்க்ஸ். இப்போ உங்க டைம் எங்க பர்பஸ்ஃபுல் குவாட்ரண்ட்ல தான் உங்க டைம் போகுதா அப்படிங்கறதையும் நீங்க ஆபீஸ்ல இருந்து ஒரு நாள் தள்ளி உட்காந்து பார்த்தா மட்டும்தான் அதை உங்களால செக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. சோ இது வரைக்கும் நீங்க இதை பண்ணல அப்படின்னா இப்பதான் பெஸ்ட் டைம். இதுக்கு ஒரு 5-10 நிமிஷம் தான் எடுக்கும், உட்காந்து பண்ணிருங்கன்னு சொல்றாரு. ப்ராப்ளி எண்ட் ஆஃப் த செஷன் நம்ம திரும்ப ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து என்னன்னா இவர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரீசென்ட் இயர்ஸ்லயே பாத்தீங்கன்னா அட்டென்ஷனுக்கும் இன்டென்ஷனுக்கும் இருக்கிற ஒரு சம்பந்தத்தை வந்து ரிசர்ச் பண்ணிட்டே இருக்காரு. அப்போ வந்து இவர் ஒரு 3 டெய்லி இன்டென்ஷன் செட்டிங் ரிச்சுவல்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு வந்து ரிச்சுவல் அப்படின்னா அது ஒரு பூஜை புனஸ்காரம் மாதிரி. டெய்லி காலைல எந்திரிச்சு கண்டிப்பா இந்த பூஜையை பண்ணுவோங்கிற மாதிரி டெய்லி காலைல எந்திரிச்சு இந்த இன்டென்ஷன் செட் பண்றத பண்ணுவார். இன்டென்ஷன் எல்லாத்துக்கும் புரியுது இல்லையா? இப்ப இன்டென்ஷன் அப்படின்னா நம்மளோட கவனம் இங்கதான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நோக்கத்தை கிரியேட் பண்றதுதான் இன்டென்ஷன். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்ன அப்படின்னா த ரூல் ஆஃப் 3. ஐ திங்க் நம்ம எப்பயோ இதை பத்தி நம்ம டீம்ல கூட யாரோ பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ரூல் ஆஃப் 3 என்ன அப்படின்னா காலைல எந்திரிச்ச உடனே 3 விஷயத்த சூஸ் பண்ணணும். என்ன அப்படின்னா இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இந்த 3 விஷயத்த நான் முடிச்சே ஆவேன் அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது இந்த டு டூ லிஸ்ட்லயும் வந்துட்டு இந்த 3 இன்டென்ஷன் இந்த 3 நம்ம சூஸ் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, முக்கியமான இன்டென்ஷன்ஸ் சாயந்தரத்துக்குள்ள நான் முடிச்சே தீருவேன் அப்படின்னு நினைக்கிற இன்டென்ஷன்ஸ நம்ம டு டூ லிஸ்ட்லயும் ஸ்லாட் ரிசர்வ் பண்ணி நம்ம இந்த டைம்ல பண்ணணும். ஏன்னா காலையில இருந்துச்சு இன்டென்ஷன் செட் பண்ணிட்டு
ஓகே இன்டென்ஷன் செட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளைண்டா போக கூடாது. அது இன்டென்ஷன் செட் பண்ண உடனே அதுக்கான டைம் ஸ்லாட்ஸையும் செட் பண்ணணும். நம்மளோட டு டூ லிஸ்ட்ல அது கொண்டு வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஒரு செவரல் இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. மைக்ரோசாஃப்டோட டைரக்டர் ஜேடி மேயர் சொன்னதுதான் இது. ஸோ இதை வந்து நான் செவரல் இயர்ஸா பண்றேன். அப்படி பண்ணும்போது என்ன அப்படின்னா ஒரு நாள் என்ன சார் ஒரு நாளும் என்னங்க கலை சார் ரோல் ஆஃப் 3ல 3ல 2 சொல் தினமும் 3 வேலையை பிரிக்கணும், டு டு லிஸ்ட்ல சேர்த்தணும். இன்னொன்னு இல்ல 3ஆ பிரிக்க தேவையில்லை சார். மூணு டாஸ்க சூஸ் பண்ணணும் டெய்லியும் காலையில. சரி, ஆமா, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள சேர்த்துக்கணும். ஆமா, அத வந்து டு டூ லிஸ்ட்ல ஒரு டைம் ஸ்லாட்டும் போட்டு எடுக்கணும். என்ன சார்? யா எஸ் சார். யா ஓகே. இப்போ வந்து நம்ம என்னன்னா, இப்போ டெய்லியும் ஒரு 3 மீனிங்ஃபுல் டாஸ்க், இந்த டாஸ்க் நான் பண்ணியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 எடுக்கும் போதே கூட மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா நீங்க 90 டாஸ்க் முடிச்சிருப்பீங்க. இப்படி நீங்க பண்ணாலே நீங்க நிறைய டாஸ்க் பண்ண முடியும் அப்படின்ட்டாரு. ஏன் அப்படின்னா இப்ப சில சமயம் நம்ம நிறைய வேலைகள் வந்து இந்த பர்பஸ்ஃபுல் டாஸ்க்ல வந்து பண்ணாமே இருப்போம். ஏன்னா வந்து இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம வந்து இப்ப நம்ம அட்மின்ல ஒண்ணு போடுறதோ இல்ல மார்க்கெட்டிங்ல ஒண்ணு பண்றதோ இல்ல நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு வந்து இந்த ஜேடி போடுறதோ இந்த இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயிஸ்க்கு ஜேடி போடுறதெல்லாம் அவரும் எக்ஸாம்பிளா சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வேலை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஆட்டோ பைலட் மோட்ல வரவே வராது. ஆனா வந்து இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் பண்ணதான் வந்து நீங்க அடுத்த லெவலுக்கு கண்டிப்பா போக முடியும். சோ இந்த மாதிரி நீங்க டெய்லி ரூட்டீன்ஸ்ல இல்லாத 3 டாஸ்க், இது வந்து மீனிங்ஃபுல் டாஸ்க் எடுத்துக்கிட்டு அதை டெய்லி 3 பண்ணீங்க அப்படின்னாவே மாசத்துல நீங்க நிறைய அச்சீவ் பண்ணிருக்க முடியும் அப்படி சொல்றாரு. ஓகே. இப்ப இந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது we also choose what is not important அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு என்ன அப்படின்னா நமக்கு வாட் ஆக்சுவலி மேட்டர்ஸ் அப்படிங்கறத வந்து நம்ம ஃபிகர் அவுட் பண்ணணும். இப்ப நம்ம உட்காந்து ஒரு நாள் பூரா இதுதான் பண்ண போறோம்னு ஒரு லிஸ்ட் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த லிஸ்ட்டை தாண்டி நம்ம வெளியில ஒர்க் பண்ணும்போது நம்மள நாமே உள்ள கொண்டு அந்த லிஸ்ட்டுக்குள்ளேயே நம்மள வச்சுட்டு இருக்கணும். இந்த இன்டென்ஷன்ஸ்குள்ள நம்ம திரும்ப கொண்டு வச்சுட்டு இருக்கணும். காலையில எந்திரிக்கிறோம், லிஸ்ட் போடுறோம், டு டூ லிஸ்ட் எல்லாம் போடுறோம், அதுக்கப்புறம் போய் ஆட்டோ பைலட் மோட்ல உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னா இது வந்து அதனால எந்த யூஸும் கிடையாது. சோ நம்ம எதை பண்ண போறோம் அப்படின்னு சூஸ் பண்றதை தாட்டி எதையெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறதையும் சூஸ் பண்ணணும். நம்ம வந்து இன்னைக்கு இந்த 3 டாஸ்க் டாப் ப்ரியாரிட்டியா, ஆபீஸ் போனா கண்டிப்பா முடிக்க வேண்டிய வேலைகள் என்ன, அதுக்கு 1 hour தான் டைம், அதுக்கு அதை தவிர நான் வேற எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எதை பண்ணணும்னு நம்ம சூஸ் பண்றோமோ அதுக்கு ஈக்குவலா எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கறதையும் நம்ம சூஸ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றாரு. அண்ட் அப்பதான் வந்து நம்ம வந்து எல்லாத்துக்கும் நமக்கு முக்கியமா இன்டென்ஷன் செட் பண்ணிருக்கிற வேலைகளை தவிர மத்த வேலைகளுக்கு நோ சொல்லுவோம். இல்ல அப்படின்னா திரும்ப ஒரே லூப்ல ஆட்டோ பைலட் மோட்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது ரெண்டையுமே நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ரூல் நீங்க காலையில இப்ப வந்து ரூல் ஆஃப் 3, இந்த 3 டாஸ்க் சூஸ் பண்ணும்போது அந்த 3 டாஸ்க கொஞ்சம் ஃபிளெக்சிபிளாவும் சூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு நீங்க வந்து இன்னைக்கு ஃபுல்லா மீட்டிங்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவாய்டே பண்ண முடியாத மீட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னா அது நம்ம அவாய்ட் பண்ண முடியாதுதான். ஆனா ஆத்தர் என்ன சொல்றாரு, வாரத்துல 7 நாளும் மாசத்துல 30 நாளும் இந்த மாதிரியே வெளியில இருக்கிற விஷயங்களுக்கே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து மீனிங்ஃபுல்லான டாஸ்க் பண்ணி அடுத்த லெவலுக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. சோ வாரத்துல ஒரு 50% ஆஃப் த டைம் இந்த மாதிரி நம்ம மீட்டிங்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து என்விரான்மெண்ட் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை பண்ணிதான் ஆகணும். சோ அந்த மாதிரி நாட்கள்ல ஃபுல் மீட்டிங்ஸ் இருக்கிற நாட்கள்ல அந்த ஃபுல் மீட்டிங்ஸை தாண்டி ஒரு 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 3 டாஸ்க் போடுறீங்க இல்லையா, அப்போ வந்து அந்த ஃபுல் மீட்டிங்ஸ் எல்லாம் தாண்டி வேற டாஸ்க் போட்டீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அது பண்ண முடியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்துட்டு நீங்க வந்து உங்களோட டே எப்படி பேக் ஆயிருக்கோ அந்த டே பேக் ஆனதையும் மைண்ட்ல வச்சு நீங்க வந்து இந்த 3 டாஸ்க் போடுங்க. ஏன்னா இந்த 3 டாஸ்க் போடணும்னு போட்டுட்டு திரும்ப நம்ம பண்ண முடியாம போகும்போது அதுலயும் நமக்கு மோட்டிவேஷன் போகும். சோ உங்களோட டே எப்படி இருக்கோ அதுல இருக்கிற சிரமங்களையும் மைண்ட்ல வச்சுட்டு இந்த ரூல்ஸ போடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து நம்ம வந்து இந்த
ஓகே. சோ வந்து இப்ப இதே வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஃப்ரீ டேவா இருக்கு, அப்ப அப்பாயின்மெண்ட்ஸ் கம்மியா இருக்கிற டே அப்படின்னா டப்புன்னு உங்களை பேக் பண்ணி எடுத்துட்டு போய் ஆஃபீஸ் என்விரான்மெண்ட் இல்லாம வேற அமைதியான ஒரு என்விரான்மெண்ட்ல உட்காந்து அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்ஸை நீங்க பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப வந்து அன்எக்ஸ்பெக்டட் டாஸ்க் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப திடீர்னு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டாஸ்க் வருது, பண்ணிதான் ஆகணும் அப்படின்லாம் ஒரு ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது அப்படின்னா நீங்க வந்து இப்ப என்ன பண்ணி பார்க்கணும், எடை போட்டு பார்க்கணும். எது அப்படின்னா இப்ப இந்த டாஸ்க் வருது, இந்த டாஸ்க் வந்து கண்டிப்பா முடிச்சாகணுமா, அப்படி இல்ல அப்படின்னா ஆல்ரெடி நம்ம செட் பண்ணிக்கிற இன்டென்ஷன்ஸ் அதுக்கு வந்து வெயிட்டேஜ் அதிகமா அப்படின்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்ணணும். புதுசா ஒரு டாஸ்க் வந்த உடனே அந்த டாஸ்க் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம அதுல அப்படியே ஆட்டோ பைலட் மோட்ல போக கூடாது. ஏன்னா எந்த டாஸ்க் நம்மளை தேடி வந்தாலும் அது வந்து நம்ம மைண்ட்ல ஒரு சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சியை வந்து தானா உண்டு பண்ணும். அதுக்கு நம்ம வந்து இறையா இருக்கக்கூடாது. எதுவா இருந்தாலும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி பார்க்கணும். அப்படி சொல்றதுக்கு முன்னாடி நம்ம மைண்ட்ல அதுக்கான வெயிட்டேஜ் என்னன்னு பார்க்கணும். இப்ப நம்ம ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கோம், இந்த வேலையை விட அந்த வேலைக்கு வெயிட்டேஜ் அதிகமா, இம்பார்ட்டன்டா, அதை பண்ணியே ஆகணுமா, இப்போ இந்த வேலையை விட்டுட்டு போய் அதை பண்ணணுமா, இந்த மீனிங்ஃபுல்லான டாஸ்க்கை விட்டுட்டு போய் அதை பண்ற அளவுக்கு அது அர்ஜென்ட்டா, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு வெயிட்டேஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிவெடுங்க. திடீர்னு வந்த உடனே அப்படியே எந்திரிச்சு போக கூடாது. அந்த சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சிக்கு நம்ம இரையாக கூடாது. இன்னொன்னு வந்து மூணு ஒர்க் தான் நம்ம வந்து இன்னைக்கு முடிக்க போறோம், அக்கம்ப்ளிஷ் பண்ண போறோம்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அந்த 3 விஷயம் வாட் டு சே அந்த மூணு விஷயம் தானே அப்படிங்கறதுனால நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸ்ல அது நல்லா ஃபிட் ஆகும். உங்களால ஈஸியா ரீகால் பண்ணியும் பார்க்க முடியும். இப்ப நீங்க ஒரு 50 டு டூ லாஸ்க்கு 10 டு டூ டாஸ்க் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா 10ஐயும் வந்து மைண்ட்ல ரீகால் பண்ணி பார்க்க முடியாது. ஆனா 3 டாஸ்க் அப்படிங்கறதுனால கண்டிப்பா மைண்ட்ல வந்து அந்த 3 டாஸ்க் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். அது அட்டென்ஷன் ஸ்பேஸ்ல கண்டிப்பா அதுக்கு இடம் இருக்கும். அப்ப புதுசா ஏதாவது வெளியில இருந்து நமக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷனோ டாஸ்கோ வரும்போது இந்த 3 கம்பேர் பண்ணி நம்ம எடை போட முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப வந்து இந்த இன்டென்ஷன் செட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு வந்து 3 டாஸ்க் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த 3 டாஸ்க் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவரு வந்து ஒரு ஆபீஸ்ல ஒரு பெரிய ஒயிட் போர்டு இருக்கும். நான் வந்து என்னோட ஒயிட் போர்ட்ல வைப்பேன் ஒரு ஆபீஸ்ல. நான் டிராவல் பண்ற மாதிரி இருந்தா என்னோட டு டூ லிஸ்டோட டாப்ல அதை பின் பண்ணிருப்பேன். அது வந்து என்னோட எல்லா டிவைசஸ்லயுமே மேல காட்டுற மாதிரி பண்ணிருப்பேன். இது வந்து இன்னொன்னு என்னன்னா இப்ப நீங்க நான் அவரு இன்னொன்னு வந்து இப்ப நம்ம வந்து டெய்லி 3 இன்டென்ஷன்ஸ் மாதிரி வீக்லி 3 இன்டென்ஷன்ஸும் செட் பண்ணிக்க சொல்றாரு. இந்த வாரத்துக்குள்ள இந்த 3 வேலைகள் தான் அப்படின்னு சொல்லி வீக்லி 3 இன்டென்ஷன்ஸும் செட் பண்ண சொல்றாரு. இன்னொன்னு பர்சனல் இன்டென்ஷன்ஸும் செட் பண்ண சொல்றாரு. என்ன அப்படின்னா டெய்லியுமே ஒரு பர்சனல் 3 இன்டென்ஷன். உதாரணத்துக்கு நம்ம வந்து சாப்பிடுறோம் டைம் எல்லாரும் குடும்பத்தோட உட்காந்து டின்னர் சாப்பிடுறோம் அப்படின்னா அப்ப நான் கண்டிப்பா டிஸ்கனெக்ட் ஆயிடுவேன். நான் போன் யூஸ் பண்ணவே மாட்டேன், போனை தனியா வச்சுட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டென்ஷன் செட் பண்ண சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆபீஸ்ல இருந்து நான் கிளம்பி வீட்டுக்கு போறேன் அப்படின்னா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் கண்டிப்பா ஜிம் போயிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி இன்டென்ஷன் செட் பண்றது. அதுக்கப்புறம் கேதரிங் ரெசிப்ட் ஃபார் டாக்ஸஸ் போட்டிருக்காரு. மேபி அங்க எனி அந்த நம்ம அந்த அதோட ரிலேட் பண்ணிக்க தேவையில்ல. நம்ம வேற ஏதாவது பர்சனல் டாஸ்க்ஸும் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ டெய்லியுமே பாத்தீங்கன்னா 3 ஒர்க் இன்டென்ஷன்ஸ், 3 பர்சனல் இன்டென்ஷன்ஸ், அது போக இந்த வாரத்துக்கான 3 இன்டென்ஷன். ஓகே, இன்டென்ஷன் இஸ் பேசிக்லி நம்ம என்ன வேலை பண்ண போறோம், அந்த வேலை வந்து மீனிங்ஃபுல்லான வேலையா இருக்கணும், அவ்வளவுதான். இன்னைக்கு என்ன 3 மீனிங்ஃபுல்லான வேலை பண்ண போறோம், பர்பஸ்ஃபுல்லான வேலை பண்ண போறோம், இந்த வாரத்துக்கு என்ன பண்ண போறோம், பர்சனலா என்ன பண்ண போறோம், 3 இந்த மாதிரி 3 சூஸ் பண்ணிக்க சொல்றாரு. அத வந்து மைண்ட்ல வந்து ஞாபகப்படுத்தி வச்சுக்க சொல்றாரு. அடுத்து வேற வேலைகள்லாம் வரும்போது இந்த 3ஓட கம்பேர் பண்ணி அந்த வேலையை பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு முடிவெடுக்க சொல்றாரு. ஓகே, அப்படி இன்னொன்னு வந்து நம்ம வந்து என்ன வேலை பண்ணணும் அப்படின்னு இன்டென்ஷன் செட் பண்றதை தாண்டி இப்ப உதாரணத்துக்கு ஒரு டே ஃபுல்லா மீட்டிங்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அன்னைக்கு வந்து ஆப்வியஸ்லி மீட்டிங்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து நம்ம வந்து மீட்டிங்ஸை தாண்டி சம்மந்தம் இல்லாத ஒரு 3 வேலைகளை கொண்டு போய் நம்ம டு டூ லிஸ்ட்ல போட்டு அந்த அன்னைக்கு பண்ணி ஆகணும்னு கூட நம்ம ஸ்ட்ரெஸ் தான் ஆகும். அது வாய்ப்பு இல்லை. அப்ப வந்து இன்டென்ஷன் எப்படி செட் பண்ணிக்க சொல்றாரு அப்படின்னா இப்ப அந்த மீட்டிங்ஸை எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிற இன்டென்ஷனை செட் பண்ணிக்க சொல்றாரு. என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி இன்டென்ஷன் செட் பண்றது, எப்படி பண்ண போறோங்கிறது இன்னொரு மாதிரி இன்டென்ஷன் செட் பண்றது. உதாரணத்துக்கு நீங்க வந்து இப்ப ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணி ஆகணும்னு வச்சுக்கோங்க. கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணும் அப்படிங்கிறது ஓகே.
பட் கான்ஃபரன்ஸ் நீங்க எப்படி அட்டன் பண்ணலாங்கிறத யோசிக்கலாம். உதாரணத்துக்கு அட்டெண்ட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு நீங்க டுடூல எழுதுறதுக்கு பதிலா அந்த டீ பிரேக்ல 5 புது பீப்புளோடையாவது கனெக்ட் பண்ணணும். ஒரு டீ பிரேக்லயும் மொத்தமா நாள் பூரா அந்த கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணி முடிக்கும் போது நான் 5 நியூ பீப்புளோட கனெக்ட் ஆயிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்டென்ஷன் செட் பண்ணலாம். சோ அது வந்து ஒரு மீனிங்ஃபுல் இன்டென்ஷனா இருக்கும் அப்படி சொல்லி சொல்றாரு. சோ ஒரு வேலையை எப்படி பண்ணும் அப்படிங்கறது கூட நம்ம இன்டென்ஷன் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ நீங்க வந்து நாள் பூரா நான் பிஸியா இருக்கேன், நாள் பூரா நான் ஆக்கியூபைடா இருக்கேன் அப்படின்னா அப்பயும் வந்து ஓகே ஆக்கியூபைடா இருக்கீங்கன்னா இந்த மீனிங்ஃபுல் பர்பஸ் பண்றதுக்கு டைம் இல்லை அப்படிங்கறத அவர் ஒத்துக்கல. ஆக்கியூபைடா இருக்கிற வேலைகளை நீங்க எப்படி இன்னும் வந்து மீனிங்ஃபுல்லா மாத்திக்க முடியும். இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கு படிக்கும்போது. ஆல்ரெடி நீங்க எப்படி இருந்தாலும் சிக்கி போயிருக்கிற விஷயத்த எப்படி மீனிங்ஃபுல்லா பியூட்டிஃபுல்லா மாத்த முடியும் அப்படிங்கறதும் இன்டென்ஷன் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா நிறைய தடவை அப்படிதானே, டைம் இல்ல, அதுல வேலை இல்ல, அந்த வேலையில சிக்கிட்டேன், இந்த வேலையில சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா ஒரு 75% ஆஃப் த டைம் இப்ப நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. சோ இப்ப என்னன்னா அந்த வேலையில சிக்கின வேலைகளை எப்படி வந்து நீங்க வித்தியாசமா செய்யலாம், எப்படி வந்து அந்த வேலைகளவே மீனிங்ஃபுல்லா மாத்தலாம் அப்படிங்கறத யோசிக்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. இப்ப ஃபர்ஸ்ட் ரூல் முடிஞ்சிருச்சு, ரூல் ஆஃப் 3. ரெண்டாவது வந்து மோஸ்ட் கான்சிக்வென்ஷியல் டாஸ்க்ஸ் அப்படின்றாரு. என்ன அப்படின்னா கான்சிக்வென்ஷியல் அப்படின்னா அதுக்கான விளைவுகள். பேசிக்கலி கான்சிக்வென்சஸ் அப்படின்னா விளைவுகள். ஓகேங்களா? எந்த டாஸ்க்ல நமக்கான ரிசல்ட்ஸ், விளைவுகள், அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் நம்ம சாதிக்கிறது இதெல்லாம் அதிகமா இருக்குமோ அந்த மாதிரி டாஸ்கா சூஸ் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கணும்ன்றாரு. ஏன்னா ஒரு யூஸ்லெஸ்ஸா நமக்கு ஒரு 20% மட்டும் ரிசல்ட் கொடுக்குற ஒரு டாஸ்க்ல உட்காந்து நம்ம உயிரையே கொடுத்து பண்ணாலும் அதனால எந்த நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமும் வரப்போறது கிடையாது. அதனால நம்ம எங்க நம்ம எனர்ஜியை போடுறோம் அது வந்து மோஸ்ட் கான்சிக்வென்ஷியல் டாஸ்க் தான். மோஸ்ட் கான்சிக்வென்ஷியல் அப்படின்றாரு. அந்த மாதிரி டாஸ்க்ல போடுறோமா அப்படிங்கறது தான் செகண்ட் ரிச்சுவல். ஃபர்ஸ்ட் ரிச்சுவல் 3 டாஸ்க் சூஸ் பண்றது. செகண்ட் ரிச்சுவல் வந்து அந்த 3 டாஸ்க் வந்து மோஸ்ட் கான்சிக்வென்ஷியல் டாஸ்கா இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறது. இப்ப என்னோட டுடூ லிஸ்ட்ல பாத்தீங்கன்னு என்னோட டுடூ லிஸ்ட் நம்ம அவங்க டுடூ லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மோஸ்ட் கான்சிக்வென்ஷியல் இது பண்ணணும் அப்படின்னா இதுக்கு பயங்கர ரிசல்ட் இருக்கு, இது நம்ம ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை, இது பயங்கர ஒரு இம்பார்ட்டன்ட், இது பண்ணா நமக்கு ஒரு இப்ப இருக்கிறத விட 20 மடங்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வேலைகள் எல்லாம் நம்ம இருக்கா அப்படிங்கறத பாக்குறோம். இப்ப நீங்க வந்து டுடூ லிஸ்ட் மெயின்டைன் கண்டிப்பா பண்ணணும். அது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரெக்குயர்மெண்ட். அது பத்தின இம்பார்ட்டன்ஸ் அடுத்தடுத்தும் இவரும் டெக்னிக் சொல்றேன்னு சொல்றாரு. அப்படி டுடூ லிஸ்ட் எல்லாம் பண்ணும்போது நம்ம வந்து என்னன்னா இப்போ ஒரு டுடூ லிஸ்ட் ஒரு டாஸ்க் போடும் போதும் நம்ம வந்து அந்த டாஸ்கோட ஷார்ட் டேர்ம் கான்சிக்வன்சஸ் என்ன, அந்த டாஸ்கோட லாங் டேர்ம் கான்சிக்வன்சஸ் என்ன, இது யோசிச்சு டுடூ போடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கான்சிக்வன்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் போத் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கான்சிக்வன்சஸ் தான். இந்த வேலையை பண்ணா இந்த ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஷார்ட் டேர்ம்ல என்ன கிடைக்கும் இந்த வேலையை பண்ணா, லாங் டேர்ம்ல என்ன கிடைக்கும் இந்த வேலையை பண்ணா அப்படின்னு சொல்லி ரெண்டையும் கம்பைன் பண்ணி பண்றதுதான் வந்து கம்பைன் பண்ணி அதை நம்ம யோசிக்கணும். ஒரு டுடூ லிஸ்ட் நம்ம ஒரு வேலையை ஆட் பண்றதுக்கு முன்னாடி அப்படி வந்து ஷார்ட் டேர்ம் கான்சிக்வன்சஸ் அண்ட் குட் லாங் அது என்ன சொல்றது ரொம்ப எஃபெக்டிவான ஷார்ட் அண்ட் லாங் டேர்ம் கான்சிக்வன்சஸ் இல்ல அப்படின்னா அந்த வேலையை டெலிகேட் பண்ணிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும். அந்த வேலை வந்து நம்ம டுடூ லிஸ்ட்லயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. Yes, the most important tasks on your list are the ones lead to great positive consequences. ரொம்ப என்ன சொல்றது ஒரு பெரிய பாசிட்டிவான கான்சிக்வன்சஸ் ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய வேலைகளை மட்டும் தான் நம்ம பண்ணணும். அப்படி இல்லைன்னா அதை டெலிகேட் பண்ணிட்டு நம்ம அடுத்த வேலையை பண்ண ஆரம்பிக்கணும். சும்மா உட்காந்து நம்ம எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொன்னு இப்ப ஓகே இப்ப இது எப்படி நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா கான்சிக்வென்ஷியல் டாஸ்க் வந்து சூஸ் பண்றதுக்கு இன்னொரு ஒரு டெக்னிக் என்ன அப்படின்னா இந்த வேலையை பண்றதுனால உங்களோட லைஃப்ல, உங்களோட ஒர்க்ல, உங்களோட உலகத்துல என்ன மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்க சொல்றாரு ஒரு வேலையும் பண்றதுக்கு முன்னாடி. ஆப்வியஸ்லி எல்லா சின்ன சின்ன வேலைகளுக்கும் கேட்க முடியாது. 25% 35% நம்ம வந்து 40% நம்ம வந்து ஒரு கண்டிப்பா ஒரு டெய்லியும் பண்ண வேண்டிய அர்ஜென்சி வேலைகளை பண்ணிதான் தீருவோம். ஆனா 60% ஆஃப் த டைம் வந்து நம்ம இந்த கேள்வி கேட்டுக்க முடியணும். ஃபுல் டைமுமே நம்ம வந்து நான் ஆட்டோ பைலட் மோட்ல இருப்பேன், எனக்கு இம்பார்ட்டன்டான அர்ஜென்டான
இம்பார்ட்டன்டான டாஸ்க் இல்ல அர்ஜென்டான டாஸ்க் மட்டும்தான் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னா நம்ம கண்டிப்பா வந்து ஒரு பாயிண்ட்ல நம்ம வாழ்க்கையில எதுவுமே பெருசா மாறி இருக்காது. அது வந்து ஒரு ஷுவர் அப்படின்னு சொல்றாரு. சோ வந்து நம்ம வந்து ஒரு 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 வேலை பண்றதுக்கு முன்னாடியும் அட்லீஸ்ட் ஒரு 60% ஆஃப் த வேலை பண்றதுக்கு முன்னாடி என்ன கேட்கணும் அப்படின்னா, இந்த வேலை பண்றது மூலமா என்னோட லைஃப், என்னோட வேர்ல்டு, என்னோட ஒர்க் இதெல்லாம் எப்படி ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டா மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கேள்வியை கேட்டுக்கணும்ன்றாரு. அப்ப வந்து பெருசா இம்பாக்ட் இல்ல அப்படின்னா அது வேற யாராவது பண்ண முடியும்னா அது டெலிகேட் பண்ணிடணும். அதை உட்காந்து நாம பண்ணக்கூடாது. நம்ம வந்து இந்த டாமினோ எஃபெக்ட் சொல்றாரு. என்ன அப்படின்னா, டொமினோ எஃபெக்ட்னா இப்ப ஒரு வரிசையா நிறைய கார்ட்ஸ் இருக்கும். ஒரு கார்டு தட்டி விட்டோடனே அப்படியே சரசரன்னு அந்த ஒரு கார்டு வந்து அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு 100 கார்டை தட்டி விட்டுரும். ஒரு கார்டு இன்னொன்னு தட்டும், இன்னொன்னு தட்டும், இன்னொன்னு தட்டும். அந்த மாதிரி ஒரு 100 கார்டு எல்லாம் முடிஞ்சிரும். சோ அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் கொடுக்குற ஒரு கிரேட் டீல்ஸ் நம்ம யோசிக்கணும். ஒரு சின்ன வேலையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த வேலை இன்னொரு வேலையை ஒரு மீனிங்ஃபுல் ஆக்கணும், அது இன்னொரு வேலையை மீனிங்ஃபுல் ஆக்கணும், அது இன்னொரு வேலையை மீனிங்ஃபுல் ஆக்கணும். அந்த மாதிரி அந்த மாதிரி நமக்கு ஒரு செயின் ஆஃப் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய வேலைகளை சூஸ் பண்ணணும். அதுதான் வந்து அவ்வளவு லாங் டேர்ம் கான்சிக்வன்சஸ் சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு வேலை பண்றோம் அதுக்கு இந்த ரிசல்ட் வருது அப்படிங்கறத தாண்டி லாங் டேர்ம் கான்சிக்வன்சஸ் என்ன, இந்த வேலை பண்றோம் அது இந்த பாசிட்டிவ் இம்பாக்ட் பண்ணும், அதுக்கு பண்ணும். சோ அந்த மாதிரி நமக்கு ஒரு ஒரு சீரீஸ் ஆஃப் ஒரு செயின் ரியாக்ஷன் ஆஃப் பாசிட்டிவ் இவெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி வேலைகளா நம்ம பண்ணணும் அப்படின்றாரு. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இன்னொரு டெக்னிக் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப ஒரு வேலையை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலையை பண்றதுனால இமிடியேட் கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்னு நம்ம யோசிப்போம். இந்த வேலையை பண்றோம், இன்ஃபேக்ட் நம்ம ரொம்ப ஹானஸ்டா சொல்றோம்னா டெய்லியும் நம்ம பண்ற வேலைகள்லாம் நம்ம ஏன் பண்றோம்னு யோசிச்சு கூட பண்றோமான்னு தெரியல. நம்ம இந்த வேலை முக்கியமா இல்லையா, இது பண்ணணுமா, இது முக்கியமான வேலையை தான் நம்ம பண்றோமா அப்படின்னு யோசிச்சு பண்றோமான்னு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு 50% ஆஃப் த டைம், 40% ஆஃப் த டைம் அதை நம்ம யோசிக்கணும்னு நினைக்கிறேன், நம்ம அர்ஜென்ட் டாஸ்க் இருக்கிறது போக. ஆனா இவர் என்ன சொல்றாரு, நம்ம யோசிக்கிறதே நமக்கு யோசிக்கிறோமான்னு தெரியல. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, இம்மிடியட் கான்சிக்வன்சஸ் தாண்டி செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர் கான்சிக்வன்சஸ் யோசிக்க சொல்றாரு ஒரு வேலையை பண்றதுக்கு முன்னாடி. உதாரணத்துக்கு நீங்க ஒரு 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 டின்னர் சாப்பிடுறீங்க. டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு டெசர்ட்டுக்கு கேக் ஆர்டர் பண்றீங்க. கேக் ஆர்டர் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு தாட், வாங்க ஒரு கேக் ஆர்டர் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு தாட் வருது அப்படின்னா, அது ஓகே கேக் ஆர்டர் பண்றோம், இமிடியட்லி நீங்க அதை ஒரு என்ஜாய் பண்றதுக்காக ஆர்டர் பண்றீங்க. அதுதான் இமிடியட் கான்சிக்வன்ஸ். ஆனா செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர் கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்னா, செகண்ட் ஆர்டர் கான்சிக்வன்சஸ் என்ன, நீங்க அந்த அவ்வளவு சுகர் சாப்பிடும் போது உங்களுக்கு ஹெல்த் அஃபெக்ட் ஆகலாம். தேர்ட் ஆர்டர் கான்சிக்வன்சஸ் என்ன, உங்களுக்கு உங்களோட ப்ராப்பர் டயட் பிரேக் ஆகி உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி செகண்ட் அண்ட் தேர்ட் ஆர்டர் கான்சிக்வன்சஸ ஒரு விஷயத்துல நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு எப்படின்னா, நம்ம எப்படி இம்பார்ட்டன்டான டாஸ்க், கான்சிக்வென்ஷியல் டாஸ்க் சூஸ் பண்றது அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, இன்னொரு பவர்ஃபுல் ஐடியா டு இன்டர்னலைஸ் என்ன அப்படின்னா, எப்பவுமே இம்பார்ட்டன்ட் டாஸ்க் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் டாஸ்க் அந்த ஒரு அர்ஜென்சி ஃபீலிங்கோட வரவே வராது. இது பண்ணி ஆகணும், இப்ப பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அர்ஜென்சி, சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்ஸ் இருக்கவே இருக்காது. அந்த ஃபீலிங் வரவே வராது. ஏன்னா மாமா இப்ப உட்காந்து ஜேடி போடணும் அப்படிங்கறது நம்ம ஒண்ணு எடுக்கிறோம் அப்படின்னா, அது ஆப்வியஸ்லி சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சிக்குள்ள வருமானு கேட்டா வராது. சோ இந்த இம்பார்ட்டன்ட் டாஸ்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள இது இப்ப பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு அவசர டாக்க கொடுக்காததுனால, அதனாலே அது முக்காவாசி நேரம் டேபிளுக்கு வராது. இந்த சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி கொடுக்குற டாஸ்க் எல்லாம் நம்ம டைம் ஓவர் டேக் பண்ணிட்டே இருக்கும். சோ நம்ம இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்ப நமக்கு சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி வருது, இது பண்ணி ஆகணும்னு வருது, ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னா நம்ம உட்காந்து யோசிக்கணும், அது பண்ணணுமா வேணாமான்னு. அப்புறம் சில டாஸ்க்ஸ் எல்லாம் அது பண்ணி ஆகணுங்கிற ஃபீலிங்கே வராது. அதெல்லாம் அந்த மாதிரி டாஸ்க்ஸ் எல்லாம் தான் மோஸ்ட்லி இம்பார்ட்டன்டான டாஸ்க்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு புது எம்ப்ளாயி எடுக்கணும். அந்த எம்ப்ளாயிக்கு ஒரு கைடு நம்ம எழுதணும். ஹவு டு ஒரு ஒர்க் மேனுவல் மாதிரி நம்ம எழுதணும். ப்ராப்ளம் நம்ம டேர்ம்ஸ்ல அந்த ஜேடின்னு நான் சொல்லிக்கிறேன். அப்படி எழுதணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த ஒரு ஆபீஸ்ல போய் உட்கார்றோம் அப்படின்னா
அந்த ஒரு 10 இமெயில செக் பண்ணி அங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு பாக்குறது தான் நமக்கு வந்து ஒரு ஒரு நம்மள பிரெயினை வந்து அது இதையும் மாறி மாறி ஒரு 10 டாஸ்க் பண்ணி பிஸியா நம்மள காட்டிக்க வைக்கிறது தான் ஒரு சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி கொடுக்குமே ஒழிய அந்த இடத்துல உட்காந்து நம்ம வந்து ஒரு ஜேடி போடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது வந்து ஒரு 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 அர்ஜென்சிக்குள்ளேயே நம்ம மைண்டுக்குள்ள வராது. ஆனா அத நம்ம உட்கார்ந்து அந்த அந்த ஜேடி ஆனா நம்ம பண்றோம் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயி வந்ததுக்கு அப்புறம் அந்த எம்ப்ளாயி ஆன்போர்ட் ஆகிறதுக்கான டைம் அது ரெடியூஸ் பண்ணும். அந்த எம்ப்ளாயி வந்து மோர் வெல்கமிங்கா ஃபீல் பண்ண வைக்கும். அந்த எம்ப்ளாயி வந்து ப்ரொடக்டிவா இருக்கிறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும். சோ இதுதான் வந்து மோஸ்ட் கான்சிக்வென்ஷியல் திங் ஆன் யுவர் லிஸ்ட். இப்ப இது நீங்க வந்து ஜேடி இத்தனை 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 செகண்ட் ஆர்டர் அண்ட் தேர்ட் ஆர்டர் கான்சிக்வன்சஸ் இருக்கிற ஒரு வேலை தான் உங்களோட டு டூ லிஸ்ட்ல மோஸ்ட் கான்சிக்வென்ஷியல் டாஸ்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. Dan செக்கிங் த இமெயில்ஸ் அண்ட் ஜஸ்ட் ஆன்சரிங் நம்ம யார் யாரெல்லாம் நம்ம வழிக்கு வராங்களோ நம்ம வழினா இப்ப நம்மளை தேடி வர்ற வேலைகளுக்கு நம்ம டைம் கொடுக்கறத விட நம்ம இந்த மாதிரி செகண்ட் ஆர்டர் தேர்ட் ஆர்டர் கான்சிக்வன்சஸ் ஞாபகத்துல வச்சு நம்மளோட டேவை நம்ம கொண்டு போகணும், நம்ம டாஸ்க் நம்ம கொண்டு போகணும் அப்படின்றாரு. இன்னொன்னு என்ன அப்படின்னா மோஸ்ட் கான்சிக்வென்ஷியல் டாஸ்க்ல இன்னொரு பர்செப்ஷன் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்ப டெய்லியுமே வந்து அனாயிங் அண்ட் ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க்ஸ் இப்ப டெய்லியுமே வந்து ரிப்பிட்டேட்டிவா உங்களுக்கு ஒரு வேலை வந்துட்டே இருக்கு அப்படின்னா அது எப்படி ஆட்டோமேட் பண்றதுன்னு உட்கார்ந்து யோசிக்கணும். அப்படி யோசிக்கும் போது அது உங்களுக்கு கான்சிக்வென்ஷியல். ஏன்னா நீங்க நீங்க டெய்லியுமே ஒரு வேலையில திரும்ப திரும்ப எனர்ஜி போறதுக்கு பதிலா உட்கார்ந்து அதை ஆட்டோமேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லியுமே அந்த ரிப்பிட்டேட்டிவா இருக்கிற வேலை வந்து உங்களுக்கு அந்த டைம் உங்களுக்கு சேவ் ஆகும். அப்படி சேவ் ஆகும் போது நீங்க வந்து அதை வேற எங்கேயாவது போட முடியும். ஒரு புதுசா ஆபீஸ்ல ஒருத்தர் சேர்ந்து இருக்காரு, அவரை மென்டர் பண்றதுக்கு யூஸ் பண்ண முடியும். நீங்க பில்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆப்புக்கோ இல்ல ஏதோ ஒண்ணுக்கோ ஒரு ஃப்ளோ சார்ட் போடுறதுக்கு உங்களுக்கு அந்த டைம் யூஸ் ஆகும். அப்படியும் இல்லையா நம்ம ஆபீஸ் எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஒருத்தரும் அவங்களோட தாட்ஸை ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆபீஸ் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம நம்ம கிரியேட் பண்றதுக்கு நம்ம டைம் போட முடியும். சோ இந்த மாதிரி ஒரு கான்சிக்வென்ஷியலான டாஸ்க்ஸ் என்னென்னு பார்த்து அந்த கான்சிக்வென்ஷியலான டாஸ்க்ஸை வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுல என்ன அப்படின்னா சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சியே இருக்காது. முக்கியமா மோஸ்ட் கான்சிக்வென்ஷியல் டாஸ்க்ல பாத்தீங்க அப்படின்னா சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சியே இருக்காது. பட் ஆனா அதை எடுத்து நம்ம பண்ணும்போதுதான் வந்து நம்ம வந்து we will get into high productive mode அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ உங்க டு டூ லிஸ்ட்ல வந்து நிறைய டாஸ்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இந்த கேள்வியை கேட்கணும், விச் ஆர் மோஸ்ட் கான்சிக்வென்ஷியல். அதாவது இதுல வந்து எந்தெந்த வேலைகளை பண்ணுனா அதுல வந்து எனக்கு நிறைய பாசிட்டிவ் விளைவுகள் கிடைக்கும். விச் ஆர் த மோஸ்ட் கான்சிக்வென்ஷியல். கான்சிக்வென்ஷியல் அப்படின்னா பாசிட்டிவ் விளைவுகள் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ விச் ஆர் த மோஸ்ட் கான்சிக்வென்ஷியல் அப்படின்னு ஒரு ஒண்ணுக்கும் கேட்க சொல்றாரு. கேட்டுட்டு நம்ம பிளஸ் இந்த டாஸ்க் இந்த லிஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டு டூ போடணும். நம்ம எல்லாம் டு டூ போட்டுட்டு ஒரு ஒரு வேலையிலயும் இந்த மோஸ்ட் கான்சிக்வென்ஷியல கேட்கணும். அந்த மோஸ்ட் கான்சிக்வென்ஷியல கேட்டதுக்கு அப்புறம் இந்த 4 குவாட்ரண்ட்ல இருக்குதானுங்கிறதும் பார்க்கணும். எந்தெந்த வேலைகள்லாம் நெசசரியில வருது, எந்தெந்த வேலைகள்லாம் பர்பஸ்ஃபுல்ல வருது, எதெல்லாம் டிஸ்ட்ராக்டிங்ல வருது, எதெல்லாம் அன்னெசரியில வருது அப்படிங்கறத பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. பார்த்துட்டு எதெல்லாம் டிஸ்ட்ராக்டிங் அண்ட் அன்னெசரியோ அதை தூக்கிடணும். எது நெசசரி அண்ட் பர்பஸ்ஃபுல்லோ அதை வந்து அதுல எது மோஸ்ட் கான்சிக்வென்ஷியல், எதை நம்ம வந்து எந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சா அப்படியே ஒரு செயின் ரியாக்ஷனா நமக்கு பாசிட்டிவ் 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 எஃபெக்டா போயிட்டே இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். விச் டாஸ்க் எடுத்து பண்ணா அதுக்கு வந்து அது வந்து நமக்கு ஒரு பொட்டன்ஷியல் செயின் ரியாக்ஷன், பாசிட்டிவ் செயின் ரியாக்ஷன் கொடுக்கணும்னு பார்க்கணும் அப்படின்றாரு. ஸோ இதோட வந்து நமக்கு மோஸ்ட் கான்சிக்வென்ஷியல் டாஸ்க் டெக்னிக் முடியுது. 3வது டெக்னிக் வந்து இந்த ஹவர்லி அவேர்னஸ் டைம் அப்படின்றாரு. அதாவது எப்படின்னா 1 hour ஒன்ஸ் ஒரு மணி அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. டைம்னா பேசிக்கலி இந்த மணி அடிக்கிற மாதிரி. ஸோ 1 hour ஒன்ஸ் ஒரு மணி அடிக்கிற மாதிரி 1 hour ஒன்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த டெக்னிக்கை சொல்லியிருக்காரு, நம்ம செக் பண்ணி கூட பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். 1 hour ஒன்ஸ் வந்து ஒரு அலாம் வச்சுட்டு நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸ்ல என்ன ஆக்குபை ஆயிருக்குது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறது. ஓகேங்களா? அது என்னன்னா இப்ப வந்து டெய்லியும் 3 இன்டென்ஷன்ஸ் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. செட்டிங் 3 இன்டென்ஷன்ஸ் அண்ட் அதுல மோஸ்ட் கான்சிக்வென்ஷியல் என்னங்கறத சூஸ் பண்ணி ப்ரியாரிட்டைஸ் பண்ணி வச்சுட்டோம். ஓகே, இதுவரை இந்த மாதிரி இந்த டேக்கு என்ன போறோம், இந்த நாளுக்கு என்ன பண்ண போறோம், இந்த வாரத்துக்கு என்ன பண்ண போறோம், இதையும் சூஸ் பண்ணி ஓரமா வச்சுட்டோம். ஓகே, பட் இது வந்து
மொமெண்ட் பை மொமெண்ட் நம்ம வந்து இந்த ட்ராக்ல இருக்குமா அப்படிங்கறத நம்ம எப்படி உறுதிப்படுத்திக்கிறது அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து அதாவது வேற ரப்பர் மீட்ஸ் த ரோட் அப்படின்றாரு. என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதப்போ இம்ப்ளிமெண்ட் நம்ம பண்ணல, இம்ப்ளிமெண்டேஷனுக்கான ஒரு தீவிர இம்ப்ளிமெண்டேஷனுக்கான ஒரு ஸ்டேஜுக்கு அது போகல அப்படின்னா, நம்ம என்னதான் இன்டென்ஷன் செட் பண்ணாலும், என்னதான் கோல் செட் பண்ணாலும் அதுக்கெல்லாம் இட் இஸ் பாயிண்ட்லெஸ். அது பண்றது வேஸ்ட். அதனால எந்த பாயிண்ட்டுமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆஹ் நம்ம வந்து இப்போ ஒரு நாள் பூரா நம்ம செட் பண்ண ப்ரியாரிட்டிஸ்ல நம்ம ஆக்ட் பண்ணல அப்படின்னா, நம்மளால வந்து நமக்கு ஒரு பாயிண்ட்ல மோட்டிவேஷன் போகும். நமக்கு வந்து எந்த ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டும் லைஃப்ல இருக்காது. சோ அந்த ஆக்ட் பண்றதுதான் முக்கியம். அப்ப ஆக்ட் பண்றோமா இல்ல பண்ணணும் அப்படின்னா பண்றோமா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். அந்த செக் பண்றதுதான் இந்த அவர்லி டைம். இப்ப என்ன அப்படின்னா, நம்ம ஃப்ரீக்வெண்டா நம்ம மைண்டை எது ஆக்குபை பண்ணுது அப்படிங்கறத செக் பண்ணிட்டே இருக்க சொல்றாரு. அப்படி செக் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஹவர்லி ஒன்ஸ் 1 hour ஒன்ஸோ இல்ல எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்பெல்லாம் நம்ம செக் பண்ணிட்டே ஒரு ஸ்பெசிபிக் இன்டர்வல்ஸ் நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும். என்ன செக் பண்ணும் அப்படின்னா, இப்ப இந்த மொமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா நான் என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுவேன்னா, இப்ப நான் வந்து என்னோட மென்டல் ஸ்பேஸ்ல என்ன ஆக்குபை ஆயிருக்கு ஒண்ணு. இதுதான் அன்னைக்கு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு வந்து ஆட் பண்றாரு. என்ன ஆட் பண்றாரு அப்படின்னா, மென்டல் ஸ்பேஸ்ல ஆக்குபை பண்ணிருக்கிற விஷயம் எனக்கு இம்பார்ட்டன்டான விஷயமா, கான்சிக்வன்சியலான விஷயமா, அப்படி இல்லைன்னா அது வந்து ஒரு 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 செயின் ஆஃப் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா, இன்னைக்கு ரிசல்ட் கொடுக்கலனாலும் அடுத்தடுத்து பாசிட்டிவ் ரிசல்ட் எஃபெக்டா கிரியேட் பண்ணி கடைசியில கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா. அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா நான் ஆட்டோ பைலட் மோட்ல இருக்கணும். சோ இந்த கேள்வியெல்லாம் நமக்குள்ள கேட்டுக்கணும். இப்ப வந்து இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கேள்வியை கேட்டுட்டு ஆப்வியஸ்லி சில சமயம் நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸ்ல இருக்க மாட்டோம். முக்காவாசி நேரம் நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸ்ல இருக்க மாட்டோம் ஆரம்பத்துல. இப்ப நம்ம வந்து ட்ரை பண்ணி தான் அந்த ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போக ட்ரை பண்றோம். இதுல வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்றாரு அப்படின்னா, நீங்க சப்போஸ் நீங்க இந்த ஹவர்லி டைம் வச்சு செக் பண்றீங்க. ஒரு நாள் பூரா நிறைய டைம் நீங்க டிஸ்ட்ராக்ஷன்லயே இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கிறீங்கன்னா, உங்க மேலேயே நீங்களே ரொம்ப ஹார்டா இருக்க வேண்டாம். டோன்ட் பி டூ ஹார்ட் ஆன் யுவர் செல்ஃப். என்னது நம்ம பிரெயின் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு ரொம்ப ஹார்டா இருக்க வேண்டாம். ஏன்னா அப்படி ஏன் அப்படின்னா 1 minute I missed the line. ஆமா. ஏன் அப்படின்னா உங்க மைண்ட் கண்டிப்பா வாண்டர் ஆகக்கூடிய ஒண்ணுதான். அத வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் ஒர்க் பண்ணி ஒரு 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 சிஸ்டம் கிரியேட் பண்ணி நம்ம வந்து ஹவ் ஐம் ஃபீலிங், நான் எப்படி ஃபீல் பண்றேன் அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணி 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 நம்மளோட நம்ம எப்படி நம்ம எத்தனை தடவை நம்ம அட்டென்ஷன் மிஸ் ஆகுறோம், எத்தனை தடவை கான்சிக்வென்ஷியல் டாஸ்க் பண்றோம் அப்படின்னு நம்ம வந்து ட்ராக் பண்ணி 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 ஒரு பாயிண்ட்ல நம்ம வந்து ஒரு அடுத்து என்ன பண்ணுங்கிற பாத்த செட் பண்ணணும். சோ இது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான். உங்க மைண்ட் வாண்டர் ஆகுது அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து உங்க மேலேயே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு என்ன, ரிசர்ச்சஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம வந்து நம்ம மைண்ட் எப்பப்பெல்லாம் வாண்டர் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறப்பெல்லாம் நம்ம நமக்கு நாமே ஒரு ரிவார்டு கொடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து மைண்டுக்கு வாண்டர் ஆகுறது நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா இப்ப ரிவார்டு அப்படின்னா நம்ம மைண்ட்ல வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு டோபமைன் எஃபெக்ட் கிடைக்கும். சோ நம்ம நமக்கு நாமே ரிவார்டு கொடுத்துட்டே இருக்கோம். எப்பப்பெல்லாம் ரிவார்டு கொடுக்குறோம் அப்படின்னா, எப்பப்பெல்லாம் நம்ம மைண்ட் வந்து வாண்டர் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறோமோ அப்பப்பெல்லாம் நம்ம மைண்டுக்கு நம்ம ரிவார்டு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. ரிவார்ட் அப்படிங்கிறது எதோ ஒரு சாக்லேட்ல இருந்து என்னவா வேணா இருக்கலாம். அப்படி கொடுத்துக்கிறோம் அப்படின்னா மைண்ட் என்ன பண்ணும், அந்த சாக்லேட் எஃபெக்ட்டுக்கும் அந்த டோபமைன் எஃபெக்ட்டுக்கும் சிக்கி போய் எப்பப்பெல்லாம் மைண்ட் வாண்டர் ஆகுது அப்பப்பெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு கொடுத்துட்டே இருக்கோம். அதுதான் வந்து ரிசர்ச் சொல்லுது அப்படின்றாரு. சோ அப்ப வந்து என்னன்னா, நிறைய டைம் கண்டுபிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மைண்ட் வாண்டர் ஆகுது, நம்ம வந்து மோஸ்ட் கான்சிக்வென்ஷியல் டாஸ்க்ல ஃபோக்கஸ் பண்ணல, இப்ப இந்த வேலையை பண்ணலாம்னு உட்கார்ந்தோம், ஆனா அதுக்குள்ள வேற வேலை பண்றோம். இந்த வேலையில காலைல இருந்து பண்ணலாம்னு 10 தடவை இந்த வேலையை எடுத்துக்கிட்டோம், ஆனா 10 தடவையும் 10 டிஸ்ட்ராக்ஷன் வருது அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் அதுல இருக்கிற ஒரு 20% ஆஃப் த டிஸ்ட்ராக்ஷனை நீங்க வெளியில அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு 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 2 டிஸ்ட்ராக்ஷன்ஸ் 20% ஆஃப் த டிஸ்ட்ராக்ஷன் நீங்க வெளியில அனுப்பிச்சா கூட உங்களோட இன்டென்ஷன்ஸ் ஆஃப் த டே வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த 3 டாஸ்க், அதை வந்து பெட்டரா பண்றதுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படி இல்ல, அதாவது ஓகேயா,
இப்படி வந்து இப்ப நீங்க கிறிஸ் பெய்லி மாதிரி அவரா சொல்லிக்கிறாரு ஸ்டார்டிங்ல வந்து நான் வந்து இந்த மாதிரி இந்த ஹவர்லி செயின் எல்லாம் ஆரம்பிக்கும் போது அது எனக்கு என்ன காமிச்சு கொடுத்துச்சு அப்படின்னா, நான் வந்து கான்சிக்வென்ஷியலான டாஸ்க்ல ஒர்க்கே பண்ணவே இல்லை. நான் வந்து கான்சிக்வென்ஷியலான டாஸ்க்ல வந்து 10% கூட ஃபுல் ஃபோக்கஸோட ஒர்க் பண்ணல அப்படிங்கறது தான் அந்த ஹவர்லி டைம் நமக்கு எனக்கு காமிச்சு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை வந்து நான் அது வந்து ஓகே தான், ஆரம்பத்துல வந்து அப்படி இருக்கிறது ஓகே தான், அதை நம்ம எக்ஸ்பெக்ட் கூட பண்ண முடியாது. ஆனா பட் இந்த மாதிரி நம்ம அவர்லி டைம் வச்சு வச்சு நம்ம வந்து நம்ம ஃபோக்கஸ் டிஸ்ட்ராக்ட் ஆகுதா, நம்ம ட்ராக்ல தான் இருக்குமான்னு நிறைய தடவை நமக்கு நாமே காமிச்சு காமிச்சு கொடுக்க ஸ்லோலி திங்ஸ் வந்து செட்டில் ஆகும், ஸ்லோலி திங்ஸ் வந்து மாறும். சோ ஃபர்ஸ்ட் இந்த ட்ராக் குள்ள வாங்க. எங்க பக்கெட் லீக் ஆகுதுன்னே தெரியல அப்படின்னா நம்ம அந்த பக்கெட் ஓட்டையை அடைக்கவே முடியாது. சோ அதனால எங்க லீக் ஆகுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டே இருக்கலாம். கண்டுபிடிக்கும் போது அது மேல நம்ம பெட்டரா ஒர்க் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து இந்த எக்ஸாம்பிள் எனக்கு நல்லா கனெக்ட் ஆச்சு. ஏன்னா ஒரு வேலையை எடுத்திருப்போம், அந்த வேலையை எடுத்துட்டு அந்த வேலை பண்ணணும்னு உட்காருவோம். ஒரு 2 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமும் அந்த வேலையில ஒரு 10% கூட ப்ராக்ரஸ் பண்ணிருக்க மாட்டோம். ஆனா டேபிள் விட்டு 10 தடவை எந்திரிச்சிருப்போம். போன் கால் அட்டன் பண்ணிருப்போம், வேற ஏதாவது ஒரு வேலை எந்திரிச்சு போய் பண்ணிருப்போம், சம்மந்தம் இல்லாம இன்னொரு வேலையை பண்ணுவோம், அந்த வேலையை முடிச்சுட்டு இதை பண்ணலாம்னு நினைப்போம். இதுக்கு வந்து ஒரு பெரிய டைம் தேவைப்படும். சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து இதுக்கு உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல ஃபுல்லா நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்லி நம்ம மைண்ட்ல ஏமாத்தும். அப்படி இப்படி பாத்தீங்கன்னா ஒரு எண்ட் ஆஃப் த டே வரைக்குமே அந்த 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 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்சிக்வென்ஷியல் டாஸ்க் நம்ம எடுத்துருக்கவே மாட்டோம். என்னோட எல்லா அந்த நம்ம மார்னிங் மீட்டிங் டாஸ்க்ஸ் எல்லாமே மோஸ்ட் கான்சிக்வென்ஷியல் டாஸ்க்ஸ், ஆனா சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி இல்லாத டாஸ்க்ஸ். அதனால நம்ம மைண்ட் வந்து அது உட்காந்து ஃபோக்கஸே பண்ண மாட்டேங்குது. பட் ஒரு பாயிண்ட்ல நம்ம அந்த ஃபோக்கஸ் கொண்டு வந்துதான் ஆகணும் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா உங்க போன்ல வந்து அவர்லி டைமரோ ஒரு 30 மினிட்ஸ் ஒன்ஸோ ஸ்மார்ட் வாட்ச்லயோ எதுலயோ ஒண்ணுல வந்து இந்த ஒரு பீப் சவுண்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்க அடிக்கடி உங்க அதை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நான் வந்து என்னோட டைமை மோஸ்ட் கான்சிக்வென்ஷியல் டாஸ்க்ல தான் போட்டிருக்கேனா, இப்போ இன்னைக்கு என்ன கான்சிக்வென்ஷியல் டாஸ்க் 3 டாஸ்க் நான் பண்ணணும்னு நினைச்சேன், அந்த 3 டாஸ்க்ல தான் இப்போ என்னோட மேஜர் அமௌண்ட் ஆஃப் த டைம் இந்த டே போகுதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு அவர்லி அதை இப்ப அதுக்கு வந்து சில கொஸ்டின்ஸ் எக்ஸாம்பிளா கொடுக்குறாரு. இப்ப இந்த பீப் சவுண்ட் அடிக்குது அப்படின்னா நான் இப்ப சொல்ல போற எல்லா கொஸ்டினும் நீங்க கேட்க தேவையில்லை, உங்களுக்கு நீங்களே கேட்டுக்க தேவையில்லை. பட் ஆனா உங்களுக்கு எந்த கொஸ்டின்ஸ் கனெக்ட் ஆகுதோ அதை நீங்க கேட்டுக்கலாம். ஒரு கொஸ்டின் வந்து அவர்லி டைம் அடிச்ச உடனே அடிக்கும் போது என் மைண்ட் வந்து வாண்டர் ஆயிட்டு இருந்துச்சா, இல்ல உட்காந்து போக்கஸ்டா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்துச்சா. ரெண்டாவது கேள்வி வந்து இந்த இந்த அடிக்கிறது கேட்கிற சவுண்ட், ஐ மீன் டைம் அடிச்ச உடனே என் மைண்ட்ல வந்து நான் வந்து ஆட்டோ பைலட் மோட்ல தான் இருக்கேனா, இல்ல இன்டென்ஷனலா சூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கேனா, டெலிபரேட்டா இதுதான் பண்ணணும்னு சூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கேனா. மூணாவது வந்து ஐ யூ இம்மர்ஸ் இன் அ ப்ரொடக்டிவ் டாஸ்க். அதாவது நம்ம வந்து மைண்ட் வாண்டர் ஆகுது கான்சிக்வென்ஷியல் டாஸ்க், சாரி மைண்ட் வாண்டர் ஆகுது ஆட்டோ பைலட் மோட தாண்டி ஒரு டாஸ்க் தான் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த டாஸ்க் வந்து ப்ரொடக்டிவ் டாஸ்கா. அப்படி ப்ரொடக்டிவ் டாஸ்கா இருந்துச்சுன்னா எவ்வளவு நேரமா நீங்க அது மேல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி வந்து ஒரு 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 குட் அமௌண்ட் ஆஃப் டைம் அதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சைம் இந்த பெல் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண விடாம நீங்க அந்த வேலையவே பண்ணிட்டு இருங்க, வேலைக்கு திரும்ப கண்டினியூ ஆயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நாலாவது என்ன கேட்டுக்க சொல்றாருன்னா, இந்த நொடி நான் என்ன ஒரு மோஸ்ட் கான்சிக்வென்ஷியல் டாஸ்க் பண்ண முடியும், நான் அதான் பண்ணிட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்க சொல்றாரு. அஞ்சாவது கேள்வி என்ன அப்படின்னா, என்னோட அட்டென்ஷன் ஸ்பேஸ் எப்படி இருக்கு. அட்டென்ஷன் ஸ்பேஸ் வந்து ஒரு வேலையில ஃபோக்கஸ் ஆகி அதுல சின்சியரா இருக்கா, அப்படி இல்லை அப்படின்னா நிறைய விஷயங்களை யோசிச்சு அட்டென்ஷன் ஸ்பேஸ் ஃபுல்லாயி நம்பி வழிஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு சொல்றாரு. அடுத்து வந்து இப்போ இந்த இந்த பெல் அடிச்ச உடனே இப்போ என்னை சுத்தி உள்ள மென்டலா இல்ல வெளியில ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கா, அது வந்து என்னோட ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற டேட்டாவை பார்க்க சொல்றாரு. சோ இந்த ஆறையுமே நீங்க கேட்க தேவையில்லை, பட் நீங்க ஆறையும் மாத்தி 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 கேட்கும் போது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் மாறும். இப்ப நான் நிஜமாவே ஒரு ப்ரொடக்டிவ் மோட்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா அப்ப வந்து என்னோட அட்டென்ஷன் ஸ்பேஸ் ஃபுல்லா இது ஆக்குபை ஆயிருப்பான்னு நான் கேட்டுப்பேன். இல்ல ப்ரொடக்டிவாவே பண்ணாம எங்கேயாவது நான் ஃபோக்கஸ் இல்லாம இருக்கும் அப்படின்னா இங்க என்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்ன ப்ரிவென்ட் பண்ணுது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். சோ அந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த கேள்விகளை கேட்டுக்கோங்க. பட் ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸோ 1 ஹவர் ஒன்ஸோ ஒரு பெல் அடிக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. பெல் அடிக்கும் போது இங்க மைண்ட வந்து இந்த கொஸ்டின்ஸ் மூலமா ட்ராக் பண்ணிட்டே வாங்க கண்டிப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அந்த பெல் அடிக்கும் போது நம்ம மென்டல் ஸ்டேட் என்னவா இருந்தாலும் சரி, திரும்பி வந்து ஃபோக்கஸ்ல உட்கார்றதுக்கான ஒரு ஹெல்ப்புக்காக தான் இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
ஓகே. இப்ப இது நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் லாங்கா நம்மள இதுல ஃபோக்கஸ் பண்ண வைக்கும் இது. நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸ வந்து பிரிவென்ட் பண்ணும். நம்ம மைண்ட் நம்ம மைண்ட் வந்து வாண்டர் ஆயிடுச்சு. நம்ம வேலையில இருந்து முக்கியமான வேலைய வந்து சின்சியரா பண்ணாம மைண்ட் வேற எங்கேயோ திரிஞ்சிட்டு இருக்கு. அப்படிங்கறத தெரிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம கண்டுபிடிச்சு திரும்ப ரீஃபோக்கஸ் பண்ணுவோம். அண்ட் இப்படிலாம் பண்ண ஒரு கொஞ்ச நாள் ஆக ஆக உங்களோட மோஸ்ட் ஆஃப் த டே வந்து ரொம்ப இன்டென்ஷனலா போக ஆரம்பிக்கும். ஏன்னா என்ன பண்றோம், எங்க டைம் போகுதுன்னே தெரியாம அப்படியே நம்ம வந்து ஆட்டோ பைலட் மோட்ல நம்ம மறந்து இருக்கிறதெல்லாம் குறையும். ஏன்னா இது வந்து நம்ம கண்டுபிடிச்சு காமிச்சிட்டே இருக்கும். நீ ஆட்டோ பைலட் மோட்ல இருக்க, நீ ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி நமக்கு நீ டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருக்க, நீ வந்து மோஸ்ட் கான்சிக்வென்ஷியல் டாஸ்க பண்ணல, உன் மைண்ட் இப்ப வாண்டர் ஆயிட்டு இருக்குது. இந்த மாதிரி நமக்கு டேட்டா கிடைக்க ஒரு ஒரு ஓவர் த பீரியட் வந்து நம்ம என்ன மோஸ்ட் கான்சிக்வென்ஷியல் டாஸ்கோ, எது நமக்கு லைஃப்க்கு பர்பஸ்ஃபுல் டாஸ்கோ அங்க கொண்டு வந்து நம்ம கவனத்தை வச்சுட்டே இருக்க முடியும். அடுத்து வந்து இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க வந்து நிறைய டைம் உங்களை ஆட்டோ பைலட் மோட்ல இருக்கிறதா பாத்திருப்பீங்க. உங்களை டிஸ்ட்ராக்ஷன்ல இருக்கிறதா நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. அன்னெசரியான டாஸ்க்ல, டிஸ்ட்ராக்டிங் டாஸ்க்ல உங்க டைம் போறதா நீங்க கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. பட் அது ஓகே தான். ஆனா உங்களோட 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 டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து உங்களை தடம்புரல வைக்காம உங்களோட உங்க கோர்ஸ் ஒர்க் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருங்க. சோ எங்கெங்கெல்லாம் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் டீரெயில் ஆகுதோ, இப்போ திடீர்னு நான் கண்டுபிடிக்கும் போது நான் டிஸ்ட்ராக்ஷன் ஆயிருக்கேன் அப்படின்னா அந்த டிஸ்ட்ராக்ஷன் என்னன்னு கண்டுபிடிச்சு நெக்ஸ்ட் டைம் அந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத மாதிரி ஒரு இடத்துல போய் உட்காரலாம். இல்ல அந்த டிஸ்ட்ராக்ஷன் எப்படி அவாய்ட் பண்ணணும்னு பாக்கலாம். சோ அந்த மாதிரி நீங்க என்னென்னலாம் வந்து இந்த பெல் அடிக்கும் போது நீங்க உங்ககிட்ட என்ன டேட்டாவை கண்டுபிடிக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாரு. அதே ஒரே மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு. ப்ராப்ளி இப்ப நீங்க வந்து நோட் பண்ற ஹவர்லி சைம் அடிக்கும் போது நீங்க எங்கேயாவது அதை நோட் கூட பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன். அப்பதான் நீங்க இது பண்ண முடியும். என்ன அப்படின்னா சேம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஃப்ரீக்வென்ட்லி வந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுக்குன்னு தனியா உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பிளான் பண்ணி அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை எப்படி குறைக்கிறது அப்படிங்கறத நீங்க தனியா அதுக்கு ஒரு பிளானே பண்ணிட்டு திரும்ப நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். சோ தட் இந்த சேம் டிஸ்ட்ராக்ஷன் திரும்ப திரும்ப பாப்அப் ஆகி உங்க டைம் வேஸ்ட் பண்றதை நம்ம தடுக்க முடியும் அப்படின்றாரு. இது வந்து டெய்லியுமே நீங்க பண்ணலனாலும் இப்போதைக்கு வாரத்துல 1 நாள் 2 நாளாவது பண்ண ஆரம்பிங்க இந்த அவர்லி சைம். அப்படி பண்ண ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, இந்த 1 hour ஒன்ஸ் இந்த பெல் அடிச்சுட்டே இருந்துட்டு அந்த பெல்ல வந்து இது என்னடா இது ஒண்ணுமே பண்ண முடியல, இது வேற பெல் அடிச்சு வேற கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு 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 இரிட்டேட்டிங்கா தான் நமக்கு என்ன சொல்றது, ஒரு இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும் அது ஸ்டார்டிங்ல. ஆனா ஓவர் த பீரியட் நமக்கு ஒரு புது ஹேபிட் அது கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி வந்து இப்ப நீங்க 1 hour ஒன்ஸ் வந்து அடிச்சுட்டே இருக்கிறது பிடிக்கல, எனக்கு ரொம்ப அனாயிங்கா இருக்கு அப்படின்னா இந்த கிறிஸ் பெய்லி வந்து ஸ்டார்டிங்ல இது யூஸ் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காரு, நம்மளோட டே ஸ்கெட்யூல்லயே அதை கொண்டு வந்துட்டாரு. எப்படி அப்படின்னா அதாவது உங்களோட உங்களோட டே ஸ்கெட்யூல் இப்ப நான் எந்திரிச்சு எப்பப்பெல்லாம் நான் வாஷ்ரூம் போறனோ அப்பப்பெல்லாம் என் மைண்ட்ல என்ன ஆயிருக்கு, என் மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கு அப்படிங்கறத நான் பாப்பேன். அது வேற எதுவும் இப்ப ஆபீஸ் போன உடனேவே இது பாக்குறது, லஞ்சுக்கு முன்னாடி இதை செக் பண்றது, இல்ல ஈவினிங் ஸ்நாக் பிரேக்கு முன்னாடி செக் பண்றது, எப்பப்பெல்லாம் நான் வந்து ஸ்நாக் பிரேக் எடுக்கிறனோ அப்பப்பெல்லாம் வந்து அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் நான் ஒரு கான்சிக்வென்ஷியல் டாஸ்க் பண்ணலாம்னு யோசிச்சு பாக்குறது. சோ இந்த மாதிரி நம்ம டே ஸ்கெட்யூல்லயே இதை கொண்டு வர சொல்றாரு. ஆமா, இப்ப ஒரு தடவை நான் டெஸ்க விட்டு எந்திரிச்சு நான் தண்ணி குடிக்க போகும்போது, அப்புறம் இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றாரு. ஒரு தடவை போன் அடிக்கும் போதும் அவர் வந்து அவர் பிரெயின்ல என்ன ஓடிட்டு இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணுவாராம். சோ போன் அடிச்ச உடனே அப்படியே ஃபர்ஸ்ட் ரிங்ல எடுத்து காதுல வைக்காம ஒரு 3-4 ரிங் அடிக்க விட்டுட்டு என் மைண்ட்ல அப்போ அட்டென்ஷன் ஸ்பேஸ்ல என்ன ஆக்குபை ஆயிருக்குதுன்னு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நான் பண்ணிட்டு தான் போன் எடுப்பேன். இம்மிடியட்டா போன் எடுக்கிற ஹேபிட்டை வந்து நான் கட் பண்ணிருக்கேன். சோ அப்படி சொல்றாரு. சோ என்னன்னா இப்ப பேசிக்கலி ஓவராலா என்ன அப்படின்னா அந்த ஹவர்லி டைம்ல நம்ம நாள் பூரா மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டைம் நம்ம என்ன மைண்ட் ஸ்டேட்ல இருக்கோம் அப்படிங்கறத நமக்கு நாமே ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்றதுக்கு எதர் நீங்க பெல் வைக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா இப்ப நம்ம சொன்ன மாதிரி டெஸ்க் எப்பப்பெல்லாம் விட்டு எந்திரிக்கிறோமோ அப்பப்பெல்லாம் நம்ம வந்து இந்த கேள்விகளை கேட்டுக்கலாம். ஐ மீன் ஒரு 6 கேள்வி சொன்னேன் இல்லையா, அது எப்பப்பெல்லாம் வாஷ்ரூம் போறோமோ அதை கேட்கலாம், எப்பப்பெல்லாம் போன் அடிக்குதோ அதை கேட்கலாம். சோ இந்த மாதிரி நமக்கு நாமே என்விரான்மெண்ட்லயே ஒரு ட்ரிகர் செட் பண்ணிக்கிறது. நம்ம என்விரான்மெண்ட்ல ஒரு ட்ரிகர் செட் பண்ணிட்டு
அந்த ட்ரிகர் எப்பப்பெல்லாம் வருதோ அப்பப்பெல்லாம் நம்ம வந்து இந்த டெஸ்ட் நம்ம கம்மி பண்ணிட்டு இருக்கணும். என் மைண்ட்ல இப்ப என்ன ஆக்குபை ஆகுது, நான் ஆட்டோ பைலட் மோட்ல இருக்கேனா, நான் வந்து என்னோட ஃபோக்கஸ் ப்ராப்பரா இருக்கா, ஃபோக்கஸ் இல்லைன்னா டிஸ்ட்ராக்ஷன் இருக்குன்னா அது என்ன டிஸ்ட்ராக்ஷனு, நான் மோஸ்ட் கான்சிக்வென்ஷியல் திங் தான் இப்ப பண்ணிட்டு இருக்கிறேன்னா, காலையில ஒரு 3 டாஸ்க் செட் பண்ணேன், அந்த 3 டாஸ்க் நோக்கி தான் இன்னைக்கு என்னோட டே போயிட்டு இருக்கா. சோ இந்த மாதிரி நிறைய கேள்விகளை வந்து உங்களுக்கு நீங்களே ஒரு கேட்டுட்டே இருங்க. ஆனா பட் கண்டிப்பா ஒரு ப்ரீ டிட்டர்மைன்ட் அமௌண்ட் ஆஃப் டைம்ல நம்ம கேட்டுட்டே இருக்கணும். அதுக்கு ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்றாரு. அது 3 முடிஞ்சது. இந்த ரூல் ஆஃப் 3, மோஸ்ட் கான்சிக்வென்ஷியல் டாஸ்க் அண்ட் அவேர்னஸ் டைம். இந்த 3மே பார்த்தோம் அப்படின்னா வாட் டு சூசிங் வாட் டு ஃபோக்கஸ் ஆன் டாபிக் கீழே வருது. சோ நம்ம வந்து ரொம்ப என்ன ஃபோக்கஸ் எங்க நம்ம ஃபோக்கஸ் போகணும் அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அந்த சூஸ் பண்ணதை நம்ம எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு 3 டெக்னிக்ஸ் தான் இது. இதோட நம்ம இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம் 6:31. அடுத்த செஷன் பாத்தீங்கன்னா ஹவு டு செட் ஸ்ட்ராங்கர் இன்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா பேசிக்கலி இப்போ வந்து இன்டென்ஷன் தான் முக்கியம். இன்டென்ஷன் இல்லாம எதை பண்ணாலும் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகி ஆட்டோ பைலட்ல மூட்ல போயிருவோம். அந்த இன்டென்ஷனும் மோஸ்ட் கான்சிக்வென்ஷியலான்னு பார்க்கணும். ஸோ இன்டென்ஷன் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற நோக்கம். அந்த நோக்கம் வந்து மோஸ்ட் கான்சிக்வென்ஷியலா அப்படின்னா அது வந்து நல்ல பலத்த பாசிட்டிவ் விளைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு இன்டென்ஷனா அப்படிங்கிறது. அது எப்படி ஸ்ட்ராங்கா செட் பண்றதுங்கிறது நெக்ஸ்ட் சாப்டர். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். ஜானகிராமன் சார் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன்.